விஜய் அவர்கள் நேற்று சென்னையில் 2024 சட்டசபை எலெக்ஷனுக்காக 234 தொகுதிக்கும் வேட்பாளரை அறிவித்தார். அதன் அடிப்படையில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்காக விபி மதியழகன் ஆகிய என்னையை கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்ததன் அடிப்படையில் இன்று கரூருக்கு வருகை தந்த நான் எங்கள் கொள்கை தலைவர்கள் ஒருவரான உயர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுக்கும் பகுத்தலைவு பகலவன் ஐயா பெரியார் அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். இதற்கு பெருந்திரளாக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வரும் காலங்களில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு கரூரில் களத்தில் இறங்கி வெற்றி பெற கடுமையாக உழைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 20 நாட்கள் 23 அன்று தேர்தல் தேதி முடிந்தவுடன் மே 4 அன்று கழக தலைவர் அவர்கள் பெருவாரியான தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது என்று அமோக வெற்றி பெற்றது என்று தனிப்பெரும்பான்மையுடன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் அமரும். கழக தலைவர் அவர் முதலமைச்சராக பதவியேற்பார். அவர் கொடுத்துள்ள வாக்குறுதிகள் எல்லாமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னும் ஒரு சாம்பிளாக, அதாவது பெண்களுக்கும் இளைஞர்களுக்கு மட்டுமே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்னும் நெசவாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் பல வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்க போகிறார். அவர் சொல்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக இருக்கிறது. அவை அனைத்துமே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எங்களது களப்பணியை கடுமையாக களத்தில் இறங்கி உழைப்போம் என்று கூறிக்கொண்டு கரூர் சட்டமன்ற தொகுதியை வெற்றி தொகுதியாக வெற்றி பெற்று தொகுதியை கொண்டு போய் தலைவர் கையில் ஒப்படைப்போம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒரு கழகம் ஆரம்பித்ததிலிருந்து கரூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறணும், கரூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் எம்எல்ஏவாக போகணும்னு சொல்லி களப்பணி ஆரம்பிச்சிட்டோம். அதனால் யார் இருந்தாங்க யார் போனாங்கன்னு நாங்கள் பார்க்குற எண்ணத்தில் இல்லை. எங்களுக்கு கரூர் மக்கள் அமோக ஆதரவில் இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடாக போய்கிட்டு இருக்கோம், டோர் டோராக போயிட்டுருக்கோம், கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பக்கமும் எழுச்சி எங்களுக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போனோம்னா அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்குது, எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குது, 18 ஓட்டு இருக்குது, எல்லாமே தலைவருக்கு தான், தளபதி விஜய்க்கு தான், விசில் சின்னத்துக்கு தான் சொல்லும்போது நாங்கள் எங்களுடைய கால்குலேஷன் என்னென்னா ஒரு 1 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது கரூர் சட்டமன்ற தொகுதினா 1 லட்சம் வாக்கு விழுகுன்னு நினச்சோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே போகிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி பார்த்தீங்கன்னா அதான் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு பூராமே இதே ஒரு கருத்து கணிப்பு தான் இருக்குது. ஒரு யார் எந்த இருட்டடிப்பு செய்தாலும் தலைவர் அவர்கள் முதலமைச்சராகிறது உறுதி. இப்போ கரூர் மாவட்டத்தில் மற்ற கட்சிக்கு எதிராக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் மற்றவங்க வளரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அறிமுகம் இல்லாதவங்களை போடுறீங்க. திராவிட கட்சிகளுக்கு செயல்படுற மாதிரியே தான் நீங்களும் செயல்படுறீங்க. கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அரவக்குறிச்சி கொடுக்கல, கிருஷ்ணாபுரம் எங்கேயோ இருந்தவருக்கு ஒரு இல்லைங்க, அதெல்லாம் மற்றவங்க வளரக்கூடாது இல்லைங்க, கிடையாதுங்க. கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே அதாவது தேர்தல் அரசியல் வேறு, கட்சி நிர்வாகிகள் வேறு. அவர் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர் அவங்க தான். நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ திமுகவில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. திமுகவில் யார் கொடுத்துருக்காங்க அது கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிங்களா? அதெல்லாம் அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. யாரை நிறுத்தினா வெற்றி பெறலான்னு தெரியும். அது மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. தலைவர் முகத்துக்கு மட்டும்தான் ஓட்டு. இங்கே மதியழகனுக்கோ யாருக்குமே வாக்கு கிடையாது. தலைவர் விஜய்ங்கிற ஒரு முகத்துக்கு மட்டும்தான் இங்கே வாக்கு. யாரை நிறுத்தினாலும் அவங்க வெற்றி வேட்பாளராக போவாங்கிறத எங்களுடைய கணிப்பு. நன்றிங்க. கிருஷ்ணராயபுரம் இல்லைங்க, கிருஷ்ணராயபுரம் கிழக்கு மாவட்டம். அந்த மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணி. அவர் என்ன யாரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது உங்களுக்கு 2 நாள் என்னன்னு சொல்லிடுவாங்க. அது ஏன்னா நான் மாவட்ட செயலாளர் கிடையாது, அதுக்காக நான் சொல்கிறேன். நன்றிங்க. தேங்க்யூ. பாருங்கள்.